ஹர ஹர நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கலைநிறை கணபதிக்கு சரணம் சரணம். திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா. திருவாவடுதுறை ஆதீன ஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், தருமபுரி ஆதீனம் நட்சத்திர குருமணிகள் ஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், தருமபுரி ஆதீன தென்மண்டல கட்டளை விசாரணை ஸ்ரீமத் மீனாட்சி சுந்தர தம்பிரான் சுவாமிகள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், இந்த திருவாசக சிந்தனையை செவ்வனே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அம்மையார் மீனாம்பாள் பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு வணக்கத்தையும் தெரிவித்து, இதை கூகுள் மீட்டில் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐயா பரமசோம் நடராஜன் ஐயா அவர்களுக்கு வணக்கத்தையும் தெரிவித்து, மற்றும் சிறப்பாக வந்திருக்கக்கூடிய செண்பகவல்லி அம்மையார், வளர்மதி அம்மையார், கஸ்தூரி அம்மையார் மற்றும் வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் மணிவாசக பெருமான் அருளி செய்த 3வது பாடல் தில்லையில் அருளிய திரு அண்டப்பகுதி என்கின்ற பாடலில் இருக்கின்றோம். சிவனுடைய தூல சூக்குமத்தை வியந்தது. பெருமானினுடைய அந்த தூலத்தன்மை, சூக்குமத்தன்மை, அதாவது உண்மையிலும் உண்மையான தன்மை, மிகப்பெரிய எங்கும் நீக்கமர நிறைந்த வியாபகத்தன்மை, அவனுடைய பெருமை, இவற்றையெல்லாம் வியந்து பாடியதுதான் இந்த பாடல். அண்டப்பகுதின்னு பாட்டு தொடக்கத்தையே தலைப்பாக இதற்கு வைத்திருக்கின்றார்கள். அதில் நாம் சென்ற சிந்தனையில் 104வது வரி வரைக்கும் சிந்தித்தோம். அதனுடைய தொடர்ச்சி முல்லைப்பண் மோகன ராகம் ஆதிதாள திஸ்ரநடை. காதலர்க்கு எய்ப்பினில் வைப்பு வாழ்க, காதலர்க்கு எய்ப்பினில் வைப்பு வாழ்க, நச்சரவு ஆட்டிய நம்பன் போற்றி, நச்சரவு ஆட்டிய நம்பன் போற்றி, பிச்சமை ஏற்றிய பெரியோன் போற்றி, பிச்சமை ஏற்றிய பெரியோன் போற்றி, நீற்றொடு தோற்ற வல்லோன் போற்றி, நீற்றொடு தோற்ற வல்லோன் போற்றி, நாற்றிசை நடப்பன நடாய் கிடப்பன கிடாய் நிற்பன நெறியே. சென்ற சிந்தனையில் ஏதிலர்க்கு ஏதில் எம் இறைவன் வாழ்க என்று பார்த்தோம். அயலவர்களுக்கு, தன்னை வணங்காதவர்களுக்கு அவனும் அயலவனாகவே அவன் ஏதிலார் போல இருக்கின்றான். காதலர்க்கு, அவனிடத்தில் அன்பு உடைய அந்த உயிர்களுக்கு, எய்ப்பினில் வைப்பு வாழ்க, அவர்கள் இளைப்படைந்த காலத்தில், மெலிவடைந்த காலத்தில், சோர்வடைந்த காலத்தில், அதான் எய்ப்பு, அவர்களுக்கு சேமநிதியை போல அவன் பயன்படுவான். அப்படிப்பட்ட பெருமான் வாழ்க. வைப்புன்னா வைப்பு நிதி, ஃபிக்ஸடு டெபாசிட் அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அதான் சேமநிதி, வைப்பு நிதி.
அப்படி அவனிடத்தில் அன்பு ஆனா நம்ம அதற்கு ஏற்கனவே சேர்த்து வச்சிருக்கணும். இறைவனை வணங்கி வணங்கி அதையெல்லாம் சேர்த்து வச்சிருக்கணும். சேர்த்து வச்சா தான் அது பயன்படும். அதான் வைப்பு அப்படின்னுக்கிறாப்புல. என்ன அது. அப்படி நாம் தவண்ட காலத்தில் பேச்சு வழக்குல கூட சொல்றோம். அவன் ரொம்ப ஏய்ச்சிட்டான், ரொம்ப தவண்டுட்டான் அப்படின்னு சொல்றோம். அதுபோல இறைவனிடத்தில் அன்பு உடையவர்களுக்கு அவர்களுடைய இளைப்படைந்த காலத்தில், அந்த முதிய காலத்தில், வயதான காலத்தில், துன்ப காலத்தில் அவன் சேமநிதி எப்படி பயன்படுமோ அதுபோல அவன் நமக்கு பயன்படுகின்றான். நம்மை அவன் காப்பாற்றுகின்றான். அப்படிப்பட்ட பெருமான் அவன் வாழ்க அப்படின்ட்டு. நச்சரவு ஆட்டிய நம்பன் போற்றி. அந்த நஞ்சை உடைய பாம்பை இறைவன் ஆட்டுவிக்கின்றான். அப்படிப்பட்ட நம்பிக்கைக்கு உரியவனை நான் வணங்குகிறேன் அப்படிங்கிறாப்ல. நச்சரவு சுவாமிகிட்ட இருக்கிறதெல்லாம் ஏதோ சாதாரண பாம்புன்னு நினைக்க கூடாது. நச்சு பைகளை உடைய பாம்பு. அப்படிப்பட்ட பாம்பு சுவாமி உடம்பு பூரா பாம்புகளை வச்சிருந்தாலும் கையிலையும் ஒரு கங்கணம் மாதிரி பாம்பு வச்சிருப்பார், பாம்பு போட்டிருப்பார். அப்படி அந்த கையில் கங்கணம் போல பாம்புகளை எல்லாம் வைத்திருக்கக்கூடிய ஆட்டிய அந்த நம்பன்னா நம்பிக்கைக்கு உரியவன், நம்பத்தகுந்தவன், அவனுக்கு வணக்கம் அப்படிங்கிறாப்புல. இத சொல்லும்போது பொதுவாகவும் இந்த இடத்துக்கு அர்த்தம் சொன்னோம்ல, பொதுவா சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி அர்த்தம் சொல்லப்படுகிறது. இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா, திருப்புறம்பயம் அப்படிங்கிற திருத்தலத்துல நடந்த ஒரு வரலாறையும் இதற்கு சொல்லப்படுகிறது. அதை நம்ம என்னன்னு சிந்திப்போம். திருப்புறம்பயம்ங்கிற திருத்தலத்துல சுவாமியே பாம்பாட்டியாக வருகின்றார் அப்படிங்கிற ஒரு வரலாறு இருக்கு. அதையும் நம்ம சிந்திக்கலாம். பிச்சியமை ஏற்றிய பெரியோன் போற்றி. பிச்சுன்னா பேரன்பு அப்படின்னு அர்த்தம். அப்படி அருள் என்கின்ற அந்த பித்தினை எனக்கு அவன் தந்து கொண்டே இருந்தான். அவனிடத்தில் பேரன்பு செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை அவன் எனக்கு தந்து கொண்டே இருந்தான். அப்படி பிச்சு எமை ஏற்றிய அவனிடத்தில் பேரன்பு கொள்ளக்கூடிய தன்மையை எனக்கு ஏற்றி கொண்டே இருந்தான். அப்படிப்பட்ட பெரியோன், எல்லாரையும் விட பெரியோன், அவனுக்கு வணக்கம். நீற்றோடு தோற்ற வல்லோன் போற்றி. சுவாமி திருநீறு அணிந்த கோலத்தோடு தோன்றக்கூடிய வல்லவன், அவனுக்கு வணக்கம். அப்போ திருநீறு எவ்வளவு புனிதமான ஒரு தூய்மை தன்மைக்கு ஒரு அடையாளமாக அந்த திருநீறு இருக்கின்றது. அப்படி நம் முன்னிலையில் அவன் திருநீறு அணிந்த கோலத்தோடு நம் முன்னிலையில் தோன்றக்கூடியவன். அப்படிப்பட்ட வல்லமை வாய்ந்தவனுக்கு வணக்கம். 4 திசைகளிலும் நடக்கக்கூடியவற்றை நடக்கச் செய்தும், கிடக்கக்கூடியவற்றை கிடக்கச் செய்தும், நிற்கக்கூடியவற்றையும் நிற்கச் செய்தும் அவன் அந்த செயல்களை செய்கின்றான் அப்படின்ட்டு. இதுல நடப்பன அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சரம், உயிர்கள், எறும்பு முதல் மனிதன் வரை உள்ள உயிர்கள். கிடப்பன அப்படின்னா உயிரில்லாத பொருள்கள் அப்படின்னும் எடுத்துக்கிடலாம். சமயத்தில் இதுக்கு கிருமிகள், செல்கள் அப்படிங்கிற மாதிரியும் எடுத்துக்கிடலாம். உயிர் இல்லாத பொருட்கள். நிற்பன அப்படின்னா அச்சாரம், அது மலை, மரம் போன்ற உயிர் பொருட்கள். அப்படி அந்த சராச்சரத்தை அவன்
செலுத்துகின்றான். அப்படி நடக்கக்கூடியவற்றை நடக்கச் செய்தும், கிடக்கக்கூடியவற்றை கிடக்கச் செய்தும், நிற்கக்கூடியவற்றை நிற்கச் செய்தும் அவன் இப்படிப்பட்ட ஒரு செயல்பாடுகளை எல்லாம் இந்த உலகத்தில் அவன் செய்து கொண்டு இருக்கின்றான் அப்படின்னுட்டு இதுல மணிவாசக பெருமான் கூறுகின்றார்கள். இத நாம இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். காதலர்க்கு எய்ப்பினில் வைப்பு வாழ்க அப்படிங்கிறாப்ல. தன்னிடத்தில் அன்பு உடையவர்களுக்கு அவர்களுடைய அந்த எய்ப்பு காலத்தில், துன்ப காலத்தில், இல்லை இழைத்த காலத்தில், மெலிவு வந்த காலத்தில் அவர்களுக்கு பயன்படக்கூடிய சேர்த்து வைத்த நிதியாக அவன் இருக்கின்றான். அப்ப நம்ம எதை சேர்த்து வைக்கணும்? அவனை வழிபட்டு வழிபட்டு, அவனை கும்பிட்டு கும்பிட்டு அந்த இதைத்தான் நம்ம சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி சேர்த்து வைக்கும்போதுதான் நமக்கு அவன் அந்த எய்ப்பு காலத்துல அவன் உதவியாக வருவான். அப்போ அது உடனே சேர்ந்துருமா? இளமையிலேயே அந்த வழிபாட்டை பழகி பழகி நாம அந்த புண்ணியத்தை சேர்க்க சேர்க்க அது நமக்கு ஒரு நிலைத்த நிதியாக நமக்குள் அவன் இருப்பான். நாம் சேர்த்து வைத்த நிதியாக அவன் இருப்பான். தக்க நேரத்தில் அதை அவன் நமக்கு பயன்படுத்த தருவான் அப்படின்னுட்டு அதுல சொல்லப்படுகிறது. இத திருஞான சம்பந்த பெருமான் 2ஆம் திருமுறையில சொல்லும்போது, எய்ப்பானார்க்கு இன்புறு தேனழித்து ஊறிய இப்பாலா என்னையும் ஆள உரியானை வைப்பான மாடங்கள் சூழ்ந்த மணஞ்சேரி மெய்ப்பானை மேவி நின்றார் வினை விடுமே. எய்ப்பானார்க்கு இழைப்பு துன்பப்படக்கூடிய அந்த நேரத்தில் நமக்கு இன்பத்தை தரக்கூடிய தேனை அளிப்பான். அந்த இன்பத்தை தரக்கூடிய தேன் எது? நாம் அந்த வைப்பு தன்னையே அவன் தருவான் அந்த இழைப்பு அடைந்த காலத்தில். அதான் எய்ப்பானார்க்கு இன்புறு தேனழித்து ஊறிய மெய்ப்பானை, உண்மைத்தன்மை உடையவனை அப்படின்னுட்டு இதுல அவன் இறைவனை கூறுகின்றார் திருஞான சம்பந்த பெருமான். அடுத்து மணிவாசக பெருமானே 8ஆம் திருமுறையில சொல்லும்போது பாத்தீங்கன்னா, ஒப்பு உனக்கு இல்லா ஒருவனே அடியேன் உள்ளத்துள் ஒளிர்கின்ற ஒளியே மெய்ப்பதம் அறியா வீரிலியேற்கு விழுமியது அழித்ததோர் அன்பே செப்புதற்கு அரிய செழுஞ்சுடர் மூர்த்தி செல்வமே சிவபெருமானே எய்ப்பிடத்து உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுவது இனியே. எய்ப்பிடத்து அந்த இழைப்பு வந்த காலத்தில் உன்னை சிக்கன பிடித்தேன், உன்னை இறுக நான் பிடித்து கொண்டேன், நீ என்னை விட்டு எங்கே செல்ல முடியும் அப்படின்னுட்டு இந்த எய்ப்பை இதுலயும் சொல்றார். எய்ப்பிடத்து உன்னை சிக்கன பிடித்தேன் அப்படின்னுட்டு இதுல மணிவாசக பெருமான் கூறுகின்றார்கள். 9ஆம் திருமுறை
திருவிசைப்பாவுல பார்த்தீங்கன்னா சேதிராயர் திருவிசைப்பாவுல சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, வானுதற் கொடி மாலது வாய்மிக நாணம் மற்றனள் நானறியேன் இனி சேணுதற் பொலி தில்லையுளிர் உமை காணில் எய்ப்பிலல் காரிகையே. நடராஜ பெருமானே, இந்த பெண் உன்னை பார்த்து விட்டால் அவளுக்கு மெலிவு இளைப்பு என்கின்ற துன்பம் இருக்காது அப்படின்னுட்டு அந்த அகப்பொருள் துறையில தில்லையுளிர் உமைக்காணில் எய்ப்பிலல் காரிகையே. அப்போ உன்னை காண்பதற்காகவே அவள் அப்படியே காண வேண்டும் காண வேண்டும்ன்ட்டு நினைச்சு அவ இழைச்சிக்கிட்டு போறா, எய்ப்போட இருக்கிறா. நீ தரிசனம் கொடுத்துட்டேன்னா அவளுக்கு அந்த எய்ப்பு இல்லாமல் போய்விடும் அப்படின்னுட்டு அந்த ஏன்னா அப்படி அந்த பெண் வந்து இறைவனை காதலித்து கொண்டு இருக்கின்றாள். அதான் தில்லையுளிர் உமைக்காணில் எய்ப்பிலல் காரிகையே, அந்த எய்ப்பு இல்லாமல் போய்விடும் அப்படின்னுட்டு இதுல அந்த கருத்தை கூறுகின்றார். மேலும் 11ஆம் திருமுறையில சொல்லும்போது நம்பியாண்டார் நம்பி கோயில் திருப்பன்னியர் விருத்தம் அப்படிங்கிற நூல்ல சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, கதியே அடியவர் எய்ப்பினில் வைப்பா கருதி வைத்த நிதியே நிமிர் பொன் சடை அமீர்தே நின்னை என்னுள் வைத்த மதியே வளர்த்தில்லை அம்பலத்தாய் மகிழ் மாமலையாள் பதியே பொறுத்து அருளாய் கொடியேன் செய்த பல்பிழையே. அப்படியே மணிவாச பெருமானினுடைய வார்த்தைகளை இதுல நம்பியாண்டார் நம்பி கூறுகின்றார். அடியவர் எய்ப்பினில் வைப்பா நிலைத்த நிதியாக கருதி வைத்த நிதியே அப்படிங்கிறார். அடியவர் எய்ப்பினில் வைப்பா கருதி வைத்த நிதியே அப்படின்னுட்டு அதே கருத்தை இந்த 11ஆம் திருமுறையில நம்பிகள் கூறுகின்றார்கள். மேலும் சேக்கிழாருடைய பெரிய புராணத்துல பார்த்தீங்கன்னா, திருநாவுக்கரசு பெருமான் இறைவனை பாடி பாடி நிறைய நிதிகளை சேர்த்து வச்சுட்டாங்க. வைப்பு நிதியை நிறைய சேர்த்து வச்சுக்கிட்டாங்க. இப்ப திருநாவுக்கரசு பெருமான் திருப்பைஞீலிக்கு வர்றாங்க. திருப்பைஞீலிக்கு வரும்போது நல்ல எய்ப்பு, பசியால் வரக்கூடிய எய்ப்பு. என்ன, அவங்க தான் நிறைய சேர்த்து வச்சிருக்காங்களே, இறைவனை வணங்கி வணங்கி பாடி பாடி அந்த பாடல்களையே செல்வமா நாவுக்கரசு பெருமான் சேர்த்து வச்சிருக்காங்க. உடனே சுவாமி இப்ப தக்க நேரத்துல பசிங்கிற ஒரு எய்ப்பு வந்தாச்சு, இழைப்பு வந்தாச்சு. அதற்கு தக்க நேரத்துல சாமி உதவணும்ல. நம்ம பேங்க்ல எஃப்டி போட்டு வச்சிருப்போம். வந்தால ஒரு கஷ்ட காலத்துல உடனே பேங்க்ல போய் இந்த ரூபாய் எடுத்து அதுக்கு செலவழிச்சுக்கிடுவோம். அதே மாதிரி இப்ப சுவாமி வந்து அவர் வரக்கூடிய வழியில சுவாமி வந்து அவருக்கு சாப்பாடு கொடுக்குறாரு. என்ன அது பெரிய புராணத்துல பார்த்தீங்கன்னா, அங்கண் இருந்த மறையவர்பால் ஆண்ட அரசும் எழுந்து அருள வெங்கண் விடை வேதியர் நோக்கி மிகவும் வழிவந்து இழைத்து இருந்தீர். இங்கு என்பாலே பொதிசோறு உண்டு இதனை உண்டு தண்ணீர் ஏன் பொங்கு குளத்தில் குடித்து இழைப்பு போக்கி போவீர் என புகன்றார்.
நன்னும் திருநாவுக்கரசர் நம்பர் அருள் என்று அறிந்தார் போல் உண்ணும் என்று திருமறையோர் உரைத்து பொதிசோறு அழித்த உன்னை நினையாது எதிர்வாங்கி இனிதா அமுது செய்து இனிய தண்ணீர் அமுது செய்து அருளி தூய்மை செய்து தளர்வு ஒழிந்தார் எய்ப்பு நீங்கி நின்றவரை நோக்கி இருந்த மறையவனார் அப்பால் நீர் போவது எங்கு நீர் போவது என்றார் அரசும் அவர்க்கு எதிரே செப்புவார் யான் திருப்பையேலிக்கு போவது என்று உரைப்ப ஒப்பிலாரும் யான் அங்கு போகின்றேன் என்று உடன் போந்தார். முதல்ல சுவாமி ஒரு மறையவராக பொதிசோறுலாம் வச்சுக்கிட்டு நீங்க ரொம்ப இளைத்து இருந்தீர், ரொம்ப பசியில இழைச்சு போயிருக்கீங்க அப்படின்னு நாவுக்கரசரை பார்த்து அந்த மறையவர் கூறுகின்றார். நான் பொதிசோறுலாம் வச்சிருக்கிறேன், அதை சாப்பிட்டுட்டு பக்கத்துல இந்த குளம் இருக்கு, சாமியை உருவாக்கி வச்சிருக்காரு, குளத்து தண்ணியில குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்க போங்க அப்படின்னுட்டு சொல்றாங்க. அதுல இளைத்து இருந்தீர், அதான் எய்ப்பினில். உடனே திருநாவுக்கரசு பெருமானும் ஐயா அந்த இதை உணவெல்லாம் சாப்பிட்டுட்டு அந்த தண்ணீரை பருகி கொஞ்சம் அப்படி அந்த எய்ப்பெல்லாம் நீங்கி போய்விடுகிறது, அந்த துன்பம். அதான் எய்ப்பு நீங்கி நின்றவரை. அப்ப எய்ப்பினில் வைப்பு ஏற்கனவே சாமிக்கு பாடி பாடி அந்த வழிபாட்டுனால ஒரு சேம நிதியை சேர்த்து வச்சிருக்கிறார். இப்போ அந்த நடமாடும் பேங்க்னுட்டு இப்போ வருது பார்த்தீங்களா, அது மாதிரி நடமாடும் பேங்க் நம்ம சுவாமி வந்துருதார். என்ன அவங்கவுங்க இடத்துக்கே அந்த பேங்க்ல கார்ல வராங்க, உடனே ரூபாய் எடுத்துக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி. அதை மாதிரி இப்ப நடமாடும் வங்கியாக சுவாமி நேரியா அந்த நாவுக்கரசு பெருமான் வரக்கூடிய இடத்துக்கே அப்படியே பணத்தை எடுத்து கொடுத்து நல்லா சாப்பிட்டு இருங்கிற மாதிரி உடனே அங்கேயே சாப்பாடும் கொடுத்து அங்கனே ஒரு குளத்தை உருவாக்கி இந்த குளத்து தண்ணியை குடிச்சுக்கிடுங்க, கொஞ்சம் ரிலாக்ஸா உட்கார்ந்துக்கிடுங்க அப்படின்னுட்டு எல்லாத்தையும் சுவாமி செஞ்சு கொடுக்குறாரு. இப்படி அந்த எய்ப்பு, அந்த தளர்ச்சி அடைந்த அந்த நிலைமை இப்பொழுது நாவுக்கரசு பெருமானுக்கு நீங்குகிறது. நீங்கின உடனே நாவுக்கரசரை பார்த்து கேட்கிறார், நீங்க எங்க போறீங்க அப்படின்னு கேட்கிறாரு சுவாமி. நான் திருப்பைநீலிக்கு போறேன், நானும் அங்கதான் போறேன், நீங்க எங்க கூட வாங்க, நான் உங்களுக்கு வழிகாட்டுறேன் அப்படின்னு திருப்பைநீலி வந்த உடனே சாமி மறைஞ்சிருந்தார். வந்தது இறைவன் அப்படின்னுட்டு நாவுக்கரசு பெருமான் மகிழ்ச்சி அடைகின்றார். எளிவந்த கருணையை நினைந்து அவருக்கு ஒரு வியப்பு ஏற்படுகிறது. அப்படி அவனிடத்தில் அன்பு உடையவர்களுக்கு எய்ப்பினில் வைப்பாக அந்த பெருமான் இருக்கின்றார். அடுத்து பாத்தீங்கன்னா 6ஆம் திருமுறை திருத்தாண்டகத்துல நாவுக்கரசு பெருமான் சொல்லும்போது திருத்தாண்டகத்துல நாவுக்கரசு பெருமான் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா துப்பினை முன் பற்றரா விரலே மிக்க சோர்வுபடு சூட்சியமே சுகமே நீங்கள் ஒப்பனையை பாவித்து உலகமெல்லாம் உளரும் இது குறைமுடிப்பீர்க்கு அரிதே என்றன் வைப்பினை பொன்மதிலாரூர் மணியை வைகல் மணாளனை எம் பெருமானை வானோர் தங்கள் அப்பனை செப்பிட அடைவேன் நும்மால் நானும் ஆட்டுனேன் ஓட்டந்தீங்கலையேன் மின்னே. என்றன் வைப்பினை அப்படின்னு சாமியை சொல்றார். நான் சேர்த்து வைக்கக்கூடிய நிதியாக, என்னுடைய நிதியாக இறைவனே இருக்கின்றான் அப்படின்னுட்டு நாவுக்கரசு பெருமான் இதுல கூறுகின்றார்கள். மேலும் அதே திருத்தாண்டகத்துல நாவுக்கரசு பெருமான் சொல்லும்போது ஒப்பு ஒருவர் இல்லாத ஒருவன் தன்னை ஓத்தூரும் புறையூரும் மேவினானை வைப்பு அவனை மாணிக்கச் சோதியானை மாருதமும் தீவழி நீர் மண்ணானானை. மீதி பாட்டு இல்லை, நமக்கு கிடைக்கல.
வைப்பு அவனை நான் சேர்த்து வைத்த நிதியாக, வைப்பு நிதியாக அந்த இறைவனே இருக்கின்றான் அப்படின்னுட்டு நாவுக்கரசு பெருமான் இதில் கூறுகின்றார்கள். மேலும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 7ஆம் திருமுறையில சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, பல்லடியார் பணிக்குப் பரிவானை பாடியாடும் பத்தர்க்கு அன்புடையானே, செல்லடியே நெருங்கித் திறம்பாது சேர்ந்தவர்க்கே சித்திமுத்தி செய்வானை, நல்லடியார் மனத்து எய்ப்பினில் வைப்பை நானூறு குறை அறிந்து அருள் புரிவானை, வல்லடியார் மனத்து இச்சையுளானை வலிவலம் தனில் வந்து கண்டேனே. நல்லடியார் மனத்து எய்ப்பினில் வைப்பை நான் ஒரு குறை அறிந்து அருள் புரிவானை. நாம சேர்த்து வைத்திருக்கக்கூடிய செல்வமாகவும் அவன் இருக்கின்றான். நான் எப்பெல்லாம் ஒரு எனக்கு குறைகள் துன்பங்கள் ஏற்படுகிறதோ அதை அவன் அறிந்து அருள் புரிகின்றான். எப்படி அந்த பைஞ்சீலி இல்லை பசியோட வந்ததை அறிந்து சுவாமி வந்து அருள் புரிகின்றார் பார்த்தீங்களா? அதைத்தான் அப்படியே இதில் இந்த வலிவலம் இதில் சொல்றார். நல்லடியார் மனத்து எய்ப்பினில் வைப்பை நான் ஒரு குறை அறிந்து அருள் புரிவானை அப்படின்னுட்டு நான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இதில் வந்து வலிவலம் இதில் வந்து கூறுகின்றார்கள். மேலும் அதே 7ஆம் திருமுறையில சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, கொம்பன நுண்ணிடையாள் கோரணை நீரணிந்த வம்பனை எவ்வுயிர்க்கும் வைப்பினை ஒப்பமரர் செம்பொன்னை நன்மணியை தென்திரு ஆரூர் புக்கு என் பொன்னை என் மணியை என்று கொள் எய்துவதே. நீரணிந்த வம்பனை திருநீறு அணிந்த பெருமானை எவ்வுயிர்க்கும் வைப்பினை எல்லா உயிர்க்கும் அவன் சேம நிதியாக வைப்பு நிதியாக அவன் இருக்கின்றான். அதான் எவ்வுயிர்க்கும் வைப்பினை அப்படின்னுட்டு எல்லா உயிர்களுக்கும் அவன் வைப்பு நிதியாக அவன் இருக்கின்றான் அப்படின்னுட்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கூறுகின்றார்கள். மேலும் அதே 7ஆம் திருமுறையில பார்த்தீங்கன்னா, திருவும்மை பொருளும் செல்வமும் எனக்கு உன் சீருடை கழல்கள் என்று எண்ணே ஒருவரை மதியாது உறாமைகள் செய்தும் ஒடியும் உரைப்பனாய் திரிவேன் முருகமறு சோலை சூழ் திருமுல்லை வாயிலாய் வாயினால் உன்னை பரவிடும் அடியேன் படுதுயர் கழையாய் பாசுபதா பரஞ்சுடரே. திருவும் மெய்ப்பொருளும் செல்வமும் எனக்கு உன் சீருடை கடல்கள். பெருமானினுடைய திருவடிதான் நமக்கு செல்வம் மெய்ப்பொருள் திரு எல்லாமே. அதான் அது வைப்பு நிதியாக அவனுடைய திருவடிகளே இருக்கின்றது அப்படின்ட்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கூறுகின்றார்கள். மேலும் திருவாசகத்துல மணிவாசக பெருமான் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அப்பனே எனக்கு அமுதனே ஆனந்தனே அகம் நெக அள்ளூரு தேன் ஒப்பனே உனக்கு உரிய அன்பரில் உரியனாய் உனை பருக நின்றதோர் துப்பனே சுடர் முடியனே துணையாளனே தொழும்பாளர் எய்ப்பினில் வைப்பனே எனை வைப்பதோ சொல்லாய் நைய வையகத்து எங்கள் மன்னனே. தொழும்பாளர் எய்ப்பினில் வைப்பனே, உனக்கு அடிமையாக இருக்கக்கூடிய உன்னை தொழக்கூடிய அந்த தொண்டர்களுக்கு
எய்ப்பினில் இழைப்பு ஏற்படும் போது பயன்படக்கூடிய வைப்பு நிதியாக இருக்கக்கூடியவனே, தொழும்பாளர் எய்ப்பினில் வைப்பனே அப்படின்னு மணிவாசக பெருமான் இந்த திருவாசகத்துல கூறுகின்றார்கள். மேலும் இன்னொரு திருவாசகத்துல சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, தனித்துணை நீ நிற்க யான் தருக்கி தலையால் நடந்த வினை துணையேனை விடுதி கண்டாய் வினையேனுடைய மனத்துணையே எந்தல் வாழ் முதலே எனக்கு எய்ப்பில் வைப்பே தினைத்துணையேனும் பொறே துயர் ஆக்கையின் தின்வலையே எனக்கு எய்ப்பில் வைப்பே. எனக்கு அந்த இழைப்படைந்த காலத்தில் சேமநிதியாக இருக்கக்கூடியவனே அப்படின்ட்டு இதுல சொல்றாங்க. மேலும் அதே திருவாசகத்துல பார்த்தீங்கன்னா, விண்ணோர் முழுமுதல் பாதாளத்தார் வித்து மண்ணோர் மருந்து அயன் மாலுடைய வைப்பு அடியோம் கண்ணார வந்து நின்றான் கருணை கடல் பாடி தென்னா தென்னா என்று தெள்ளேனம் கொட்டாமோ அயன் மாலுடைய வைப்பு அடியோம் கண்ணார வந்து நின்றான் அப்படிங்கிறப்ப அந்த அடியோம்ங்கிறது அங்கேயும் சேர்த்துக்கிடலாம். அப்போ திருமாலுக்கும் பிரம்மனுக்கும் அவன் வைப்பு நிதியாக இருக்கின்றான். அவர்களுக்கே வைப்பு நிதியாக இருக்கும்போது நமக்கும் அவன்தானே வைப்பு நிதி. அதான் அயன் மாலுடைய வைப்பு. அடியோம் வைப்பு அப்படிங்கிறது சேர்த்துக்கிடலாம். அடியோம்ங்கிறது திரும்பவும் அடுத்த அளவு வச்சுக்கிடலாம். அடியோம் கண்ணார வந்து நின்றான். அப்படி அந்த திருமாலுக்கும் பிரம்மனுக்குமே வைப்பு நிதியாக இருக்கக்கூடியவன் என்னுடைய நான் காணுமாறு வந்தான் அப்படின்னுட்டு மணிவாசகர் பெருமான் கூறுகின்றார்கள். அதே திருவாசகத்துல பார்த்தீங்கன்னா, வைப்பு மாடு என்றும் மாணிக்கத்து ஒளி என்றும் மனத்திடை உருகாதே செப்பு நேர்முலை மடவரலியர் தங்கள் திறத்திடை நைவேனை ஒப்பிலாதன உவமனில் இறந்தன ஒன்மலர் திருப்பாதத்து அப்பன் ஆண்டுதன் அடியரிற் கூட்டிய அதிசயம் கண்டாமே. வைப்பு மாடு, இறைவன்தான் நமக்கு சேமநிதி, அவன்தான் செல்வம் அப்படின்னுட்டு நான் மனத்தில் நினைத்து உருகாமல் இருக்கின்றேன் அப்படின்னுட்டு இதுல சொல்றாங்க. அப்ப இறைவன் தான் நம்முடைய வைப்பு, நம்முடைய மாடு, நம்முடைய செல்வம் அப்படின்ட்டு இதுல மணிவாசக பெருமான் கூறுகின்றார்கள். திருமாலுக்கும் ஒரு பேரு வைத்தமாநிதி பெருமாள் அப்படின்னுட்டு அவருக்கு பேர் வரும். வைத்தமாநிதி பெருமாள் சுவாமிக்கும் அதே பேர் தான். இப்போ திருமால் ஆலயத்துல ஒரு ஆலயத்திலையும் அந்த பெருமானுக்கு பேர் அந்த நாராயணருக்கு வைத்தமாநிதி பெருமாள் அப்படின்னுட்டு அந்த பேர் இருக்கின்றது. மேலும் பதினொன்றாம் திருமுறையில பார்த்தீங்கன்னா, காரைக்கால் அம்மையார் அருளி செய்த அற்புத திருவந்தாதியில பார்த்தீங்கன்னா, எனக்கு இனிய எம்மானை ஈசனை யான் என்றும் மனக்கு இனிய வைப்பாக வைத்தேன் எனக்கு அவனை கொண்டேன் பிரானாக கொள்வதுமே இன்புற்றேன் உண்டே எனக்கு அரியது ஒன்று என்றும் மனக்கு இனிய வைப்பாக வைத்தேன். அந்த சிவபெருமானை எனது மனதிற்கு இனிய வைப்பு நிதியாக எனக்குள் வைத்தேன், மனக்கு இனிய வைப்பாக வைத்தேன்னுட்டு காரைக்கால் அம்மையார் அந்த பெருமானை வைப்பு நிதியாக என்னுடைய மனதில் வைத்தேன்
அப்படின்னுட்டு இதுல வந்து கூறுகின்றார்கள். மேலும் அதே 11ஆம் திருமுறையில பார்த்தீங்கன்னா, பட்டினத்து பிள்ளையார் அருளிச் செய்த கோயில் நான்மணி மாலை அதுல பார்த்தோம் அப்படின்னா, வாழ்வாகவும் தங்கள் வைப்பு ஆகவும் மறையோர் வணங்க ஆழ்வாய் திருத்தில்லை அம்பலத்தாய் உன்னை அன்றி ஒன்றைத் தாழ்வார் அறியா சடுல நஞ்சு உண்டிலையாயில் அன்றே மாழ்வார் சிலரையன்றோ தெய்வமாக வணங்குவதே. இந்த அந்தணர்களெல்லாம் தங்களுடைய வாழ்வாகவும் தங்களுடைய வைப்பாகவும் உன்னை வைத்து வணங்குகின்றார்கள். தங்களுடைய வைப்பு நிதியாகவும் தங்களுடைய வாழ்வாதாரமாகவும் இறைவனே உன்னையே வைத்து அவர்கள் அந்த அந்தணர்கள் எல்லாம் வணங்குகின்றார்கள் அப்படின்னுட்டு இந்த கோயில் நான்மணி மாலையில பட்டினத்து பிள்ளையார் கூறுகின்றார்கள். மேலும் அதே 11ஆம் திருமுறையில பட்டினத்து பிள்ளையார் அருளிச் செய்த திருவிடைமருதூர் மும்மணிக்கோவை அந்த நூல்ல பார்த்தீங்கன்னா, வாழ்ந்தனம் என்று தாழ்ந்தவர்க்கு உதவாது அப்படின்னுட்டு அந்த பாட்டு வந்து ஆரம்பிக்கும். அதுல 41வது வரியில பார்த்தீங்கன்னா, பத்தருக்கு எய்ப்பினில் வைப்பு என உதவும் முத்தித்தாழ மூவா முதல்வ அப்படின்னுட்டு சொல்றாப்ல. சுருதியும் தொடரா சுருதி நாயக மருதமும் சூழ்ந்த மருதவான சுருதியும் தொடரா சுருதி நாயக பத்தருக்கு எய்ப்பினில் வைப்பு என உதவும் முத்தித்தாழ மூவா முதல்வ. பக்தர்களுக்கு அந்த எய்ப்பு நேரத்தில் இழைப்பு நேரத்தில் அந்த துன்ப நேரத்தில் சேர்த்து வைத்த நிதியாக நீ உதவக்கூடியவன் அப்படிங்கிறது அப்படியே இந்த கருத்தை இதுல பட்டினத்து பிள்ளையார் கூறுகின்றார்கள். அப்படி அந்த பெருமான் அவனிடத்தில் அன்பு கொண்டவர்களுக்கு காதலர்க்கு அன்பு கொண்டவர்களுக்கு அவர்களுடைய அந்த எய்ப்பு அடைந்த காலத்தில் அவர்கள் சேர்த்து வைத்த நிதியாக அவர்களுக்கு தக்க சமயத்தில் அவன் பயன்படுகின்றான், தக்க சமயத்தில் அவன் உதவுகின்றான். அப்படிப்பட்ட பெருமான் வாழ்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, நச்சரவு ஆட்டிய நம்பன் போற்றி. பெருமான் உடல் முழுவதும் பாம்புகளை அணிந்திருந்தாலும் கையில் ஒரு பாம்பை அவன் கங்கணமாக அணிந்திருக்கின்றான். அப்படி அந்த நச்சரவை கையில் ஆட்டிக்கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கைக்கு உரியவனே உனக்கு வணக்கம் அப்படின்னுட்டு இதுல வந்து கூறுகின்றார்கள் மணிவாசக பெருமான். இத திருஞான சம்பந்த பெருமான் 2ஆம் திருமுறையில சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, நச்சரவு ஆட்டிலர் போலும் நஞ்சமிடற்றிலர் போலும் கச்சு தரித்திலர் போலும் கங்கை தரித்திலர் போலும் மொய்ச்சவன் பேயிலர் போலும் ஒப்புறமெய்திலர் போலும் பிச்சை இறந்திலர் போலும் பிரமபுரம் அமர்ந்தாரே. நச்சரவு ஆட்டிலர் போலும் அப்படின்ட்டு அந்த நஞ்சு உடைய பாம்பை அவர் கையில் வைத்து கொண்டு அவர் இருக்கின்றார் அப்படின்ட்டு இதுல திருஞான சம்பந்த பெருமான் 2ஆம் திருமுறையில கூறுகின்றார்கள். மேலும் அதே 2ஆம் திருமுறையில பார்த்தீங்கன்னா, நச்சி நீர் பிறன்கடை நடந்து செல்ல நாளையும் உச்சிவம் எனும் உரை உணர்ந்து கேட்பதன் முனம் பிச்சர் நச்சரவரை பெரிய சோதி பேணுவார் இச்சை செய்யும் எம்பிரான் எழில்கொள் காழி சேர்மினே.
நச்சு அறவரை பிக்சர் நச்சு அறவரை, அந்த நச்சு பாம்பை வைத்திருக்கக்கூடிய இறைவரை அப்படின்னுட்டு அந்த நச்சரவத்தை பற்றி இதுல ஞானசம்பந்த பெருமான் கூறுகின்றார். என்ன அடுத்து 3ஆம் திருமுறையில திருஞான சம்பந்த பெருமான் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, நச்சரவச்சடை மேல் நளிர் திங்களும் ஒன்ற வைத்தங்கு அச்சம் எழ விடை மேல் அழகார் மழு ஏந்தி நல்ல இச்சை பகர்ந்து மிக விடுமின்பலி என்று நாடும் பிச்சைகொள் அண்ணல் நன்னும் பிரமாபுரம் பேணுமினே. நச்சு அறவச் சடைமேல் நளிர் திங்களும், அந்த நச்சு பாம்பையும் வைத்திருக்கின்றார், சடையின் மீது அந்த சந்திரனையும் வைத்திருக்கின்றார் அப்படின்னுட்டு இதுல ஞானசம்பந்த பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் அதே 3ஆம் திருமுறையில பார்த்தீங்கன்னா, நச்சரவு கச்சனு அசைச்சு மதி உச்சியின் மிளைச்சு ஒரு கையான் மெய்ச்சிரம் அணைச்சு உலகில் நிச்சமிடு பிச்சையமர் பிச்சனிடமாம் மச்சமத நச்சி மதமச்சிறுமியை செய்தவர் அச்சவிரத கொச்சை முறவச்சர் பணி அச்சுரர்கள் நச்சிமிடை கொச்சை நகரே. நச்சரவு கச்சன அசைச்சு, அந்த நச்சு பாம்பை அவர் பெல்ட் மாதிரி அணிந்திருக்கின்றார், கையிலும் அணிந்திருக்கின்றார் அப்படின்னுட்டு ஞானசம்பந்த பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் அதே 3ஆம் திருமுறையில சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, தூசு துகில் நீள் கொடிகள் மேகமொடு தோய்வன பொன்மாட மிசையே மாசுபடு செய்கை மிக மாதவர்கள் ஓதி மலிமாகரள் உளான் பாசுபத பிச்சை வரி நச்சரவு கச்சையுடை பேணி அழகார் பூசுபொடி ஈசனென ஏத்தவினை நிற்றலில போகும் உடனே. நச்சரவு கச்சை உடை பேணி, அந்த பாம்பையே கச்சையாக அணிந்திருக்கக்கூடிய பெருமானாக அந்த பெருமான் இருக்கின்றார் அப்படின்னுட்டு ஞானசம்பந்த பெருமான் இந்த 3ஆம் திருமுறையில கூறுகின்றார்கள். மேலும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 7ஆம் திருமுறையில சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஒட்டியாட்கொண்டு போய் ஒளித்திட்ட உச்சி போதனை நச்சரவு ஆர்த்த பட்டியை பகலை இருள் தன்னை பாவிப்பார் மனத்து ஊறும் அத்தேனை கட்டியை கரும்பின் தெளிதன்னை காதலார் கடற்சூர் தடிந்திட்ட செட்டியப்பனை பட்டனை செல்வ ஆரூரானை மறக்கலுமாமே. நச்சரவு ஆர்த்த பட்டியை, அந்த பாம்பை அணிந்த சிவபெருமானை அப்படின்னுட்டு இதுல சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கூறுகின்றார்கள். மேலும் அதே 7ஆம் திருமுறையில சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஆரணி நீழ்முடி மேல் ஆடரவம் சூடி பாரணி வெண்தலையில் பிச்சைகொள் நச்சரவன் சேரணி தன்கழனி தென் திரு ஆரோர்வுக்கு ஏரணி எம்மிரையை என்று கொல் எய்துவதே. பிச்சைகொள் நச்சரவன், அந்த எல்லோரு இடத்திலும் பிச்சை எடுக்கக்கூடியவன், கொடிய பாம்பை ஆபரணமாக உடையவன் அப்படின்னுட்டு இதுல சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கூறுகின்றார்கள். மேலும் 9ஆம் திருமுறை திருவிசைப்பாவுல பார்த்தீங்கன்னா, கருவூர் தேவரனுடைய திருவிசைப்பாவுல சொல்லும்போது, பழையராம் தொண்டர்க்கு எளியரே மிண்டற்கு அரியரே பாவியேன் செய்யும்
பிழையெல்லாம் பொறுத்து என் பிணி பொறுத்து அருளா பிச்சரே நச்சு அறாமிளிரும் குழையராய் வந்து என் குடிமுழுது ஆளும் குழகரே ஒழுகு நீர் கங்கை அழகரே ஆகில் அவரிடம் கழந்தை அநீதிகள் ஆதித்தேச்சரமே நச்சு அறாமிளிரும் குழையராய் வந்து என் குடிமுழுது ஆளும் குழகரே. அந்த நச்சு பாம்பு அப்படியே சுவாமி கைக்கு உடம்பெல்லாம் மிளிருகிறதாம், அப்படியே பளபளன்னு இருக்குதாம். அப்படிப்பட்ட பெருமானாக அந்த பெருமான் இருக்கின்றார். அப்படி அந்த நச்சரவு ஆட்டிய நம்பன் போற்றி. அவர் கையில வந்து சுவாமி வந்து ஒரு பாம்பை அப்படியே கையில வந்து அந்த கங்கணம் மாதிரி அணிஞ்சிருக்கிறார். அந்த பாம்பை அப்படியே கையில் ஆட்டி கொண்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட நம்பிக்கைக்கு உரியவனாக இருக்கின்றார் அப்படின்ட்டு இதுல வந்து சொல்லப்படுகிறது. இதற்கு இன்னொரு வரலாறும் சொல்லப்படுகிறது. என்ன அப்படின்னா, திருப்புறம்பயம் அப்படிங்கிற ஒரு திருத்தலத்துல சுவாமி வந்து பாம்பாட்டியாக வந்து சிவபெருமானே பாம்பாட்டியாக வந்து விஷத்தை பாம்பு கடித்த அந்த மணமகனுக்கு விஷத்தை போக்குகின்றார்னு ஒரு வரலாறு இருக்கு. அதற்கு இந்த இடத்துக்கு அது அந்த ஒரு வரலாற்றையும் சொல்லுதாங்க. அது வந்து நம்முடைய தருமபுரம் ஆதீன 2ஆம் திருமுறை பதிப்புல அந்த திருப்புறம்பயம் தல விளக்கத்துல இந்த வரலாறு வந்து சொல்லப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, அந்த காவிரி பூம்பட்டினத்திலிருந்து மதுரையிலிருந்து ஒரு வணிகன் காவிரி பூம்பட்டினத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய தங்கை மகளோடு அவன் காவிரி பூம்பட்டினத்திலிருந்து அந்த வணிகன் வருகின்றான். வர்ற வழியில ஏன்னா அந்த பெண்ணினுடைய ஒரு பெண் வந்து காவிரி பூம்பட்டினத்துல இருக்கிறாங்க, அந்த மணமகன் வந்து மதுரையில இருக்கிறான். அந்த பெண்ணை இந்த மதுரையில இருக்கக்கூடிய மருமகனுக்கு தான் கட்டி கொடுப்பேன்னு அவ அப்பா சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அவனுக்கு ஏற்கனவே திருமணம் முடிஞ்சிட்டு. ஆனாலும் தன்னுடைய தங்கை மகனுக்கு தான் கொடுப்பேன்னுட்டு அவ அப்பா சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த பெற்றோர்கள் 2 பேருமே இறந்து போயிருந்தாங்க. இதை கேள்விப்பட்டு தெரிந்து கொண்ட அந்த தங்கை அந்த மதுரையில இருக்கக்கூடிய மணமகன் நேரடியா காவிரி பூம்பட்டினத்துக்கு வந்து தன்னுடைய அந்த முறை பெண்ணை அழைத்து கொண்டு அவன் வந்து கொண்டிருக்கின்றான். அப்படி அந்த வந்து கொண்டு இருக்கும் பொழுது திருப்புறம்பயம் அப்படிங்கிற ஊருக்கு வரும்போது அவனை வந்து பாம்பு கடிச்சிருது. உடனே சிவபெருமானே அங்கே பாம்பாட்டியாக வந்து அந்த கையில் வைத்திருக்கக்கூடிய அந்த நடனமாடக்கூடிய கங்கணமாக வணைந்திருக்கக்கூடிய பாம்பை வைத்து அந்த வணிகனுக்கு வந்து விஷத்தை போக்குகின்றார். விஷத்தை போக்கி, இங்கேயே கல்யாணத்தை முடிச்சிருப்பா, கல்யாணம் முடிச்சு அந்த அம்மாவை கூட்டிட்டு போ, ஏன் கல்யாணம் முடிக்காம கூட்டிட்டு போற, அவன் மதுரையில போய் கல்யாணம் முடிச்சுக்கிடுதேன்னா, இங்கேயே கல்யாணம் முடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அந்த கோயில் வாசலிலேயே ஒரு வன்னி மரம், கிணறு, மடைப்பள்ளி இதெல்லாம் இருக்க, இவைகளை சாட்சியா வச்சு நீ கல்யாணத்தை பண்ணிடு அப்படின்னு சொல்றாப்புல. சுவாமியும் அங்க சாட்சியா நிற்கிறார். அதுக்கப்புறம் இந்த பெண் வந்து மதுரைக்கு வர்றாங்க. இவங்க ஒரு வீட்டில் இருக்கிறாங்க, மூத்ததாரம் இன்னொரு வீட்டில் இருக்கிறாங்க. மூத்ததாரத்துக்கும் 2 பையங்க, இந்த பெண்ணுக்கும் ஒரு பையன். இந்த 3 சிறுவர்களும் விளையாடிட்டு இருக்கும்போது மூத்ததாரத்து குழந்தைகள் வந்து இந்த 2ஆம் தாரத்து பிள்ளைய அடிச்சிருந்தாங்க. உடனே இந்த 2ஆம் தாரத்து அந்த அம்மா வந்து மூத்ததாரத்து பையன்களை சத்தம் போடும்போது அந்த மூத்ததாரம் வந்து, நீ எப்படி என்னுடைய குழந்தைகளை சத்தம் போடலாம், நீ எங்கே இருந்தோ வந்தவ தானே, உனக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கு கூட ஒரு சாட்சியும் இல்லையே அப்படின்னு சொல்லி அவளை ஒரு மாதிரி அவமானமாக திட்டுறாங்க. அந்த அம்மா சொக்கநாத பெருமான்கிட்ட பேரன்பு கொண்டவர்கள், 2வது தாரமாக இருக்கக்கூடியவர்கள். சொக்கநாதா, எனக்கு இப்படி ஒரு பழிச்சொல் வந்திருக்கு பாரு, இந்த கல்யாணத்துக்கு சாட்சியாக யாருமே கிடையாம இருக்கு,
அப்படின்னு என்னை பழித்து சொல்கின்றாள், நீதான் எனக்கு சாட்சியாக வர வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அந்த கோயில்ல வந்து மதுரை கோயில்ல இந்த அம்மாவுக்கும் அந்த மணமகனுக்கும் கல்யாணம் நடந்ததுக்கு சாட்சியாக அந்த வன்னி மரம், கிணறு, மடைப்பள்ளி இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு அதை அங்க அந்த சுவாமி வந்து கொண்டு வந்து காண்பிக்கின்றார். இதுதான் நானும் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி அதை கொண்டு வந்து காண்பிக்கின்றார். மதுரைக்கு கொண்டு வந்து காண்பிக்கின்றார். இத சிவபெருமானே இந்த திருவிளையாடலை செய்ததாக திருப்புறம்பயம் திருத்தலத்துல சொல்லப்படுகிறது. திருவிளையாடல் புராணத்துல ஞான சம்பந்தர் வந்ததாக இதே வரலாறு வந்து சொல்லப்படுகிறது. இது ஒரு குழப்பமான இடம்னு வச்சுக்கிடுங்களேன். ஆனா நமக்கு வந்து இங்க தருமபுரம் பதிப்புல இது போட்டிருக்கும் போது சிவபெருமானே அந்த பாம்பாட்டியாக வந்து அந்த மணமகனினுடைய விஷத்தை தீர்த்ததாகத்தான் இதுல வந்து சொல்லப்பட்டிருக்கு. இத சிலப்பதிகாரத்திலையும் இந்த வரலாறை வந்து சிவபெருமான் வந்து சாட்சி சொன்னதாக சிலப்பதிகாரத்துல சொல்லப்படுது. என்னன்னா, வன்னி மரமும் மடைப்பழியும் சான்றாக முன்னிறுத்து காட்டிய மொய்க்குழலாள் அப்படின்னு சிலப்பதிகாரத்துல இந்த வரி வருது. அப்ப சுவாமியே அங்க வந்து அந்த பாம்பாட்டியாக வந்த ஒரு வரலாறு இந்த வரிக்கு சொல்லப்படுகிறது. நச்சரவு ஆட்டிய நண்பன் போற்றிங்கிற வரிக்கு சொல்லப்படுகிறது. இன்றைக்கும் அந்த கோயில் திருவிழாவில் வந்து பார்த்தீங்கன்னா, வருடா வருடம் அந்த வணிகப் பெண்ணின் பொருட்டு சிவபெருமான் மதுரைக்கு சென்று, புறம்பயத்தில் உள்ள சிவபெருமான் மதுரைக்கு சென்று சாட்சி சொன்னதை உணர்த்தக்கூடிய நாடகம் வைகாசி மாதத்துல ஒவ்வொரு வருடமும் அந்த ஊர்ல வந்து நடைபெறுகின்றதாம். அதற்கு மக்கள் வந்து வன்னி நாடகம்னு பேர் சொல்றாங்க. ஏன்னா வன்னி, கிணறு, மடைப்பள்ளி தானே சாட்சியாக இருக்குது. அதனால அதற்கு வன்னி நாடகம் அப்படின்னுட்டு அது வந்து சொல்லப்படுகிறதாம். ஒவ்வொரு வருடமும் வைகாசி மாதத்துல அதை ஒரு விழாவாகவும் அந்த இதை நாடகமாகவும் அவங்க வந்து நடத்திட்டு இருக்கிறாங்க. சிவபெருமான் தான் அந்த செயலை செய்தார், பாம்பாட்டியாக வந்தார் அப்படின்னுட்டும் சொல்லப்படுகிறது. அது இந்த வரிக்கு சொல்லப்படுகிறது. நச்சரவு ஆட்டிய நம்பன் போற்றிங்கிறதுக்கு அந்த புறம்பயத்தில் வந்து பாம்பாட்டியாக வந்து அந்த மணமகனினுடைய விடத்தை தீர்த்து, விஷத்தை தீர்த்து அந்த இருவருக்கும் திருமணம் செய்த வரலாற்றை இந்த வரியோடு பொருத்தி சொல்கின்றார்கள். அப்படிப்பட்ட அந்த நச்சரவு ஆட்டிய நம்பனுக்கு வணக்கம் அப்படிங்கிறப்ப அடுத்து பிச்சியமை ஏற்றிய பெரியோன் போற்றி அப்படின்னுட்டு. பிச்சு அப்படின்னாலே பேரன்பு அப்படின்னு அர்த்தம். அது சமயத்துல பைத்தியம்னு சொல்லுவாங்க. இங்க பேரன்பு, இறைவனிடத்தில் பேரன்பு நான் கொள்ளுமாறு அவன்தான் திருவருள் செய்தான். அதான் ஏற்றிய, அவன்தான் அந்த திருவருளை செய்தான். அப்படிப்பட்ட பெரியோன், அப்படிப்பட்ட அந்த பெரியோனாகிய அந்த சிவபெருமானுக்கு வணக்கம் அப்படின்னுட்டு இதுல வந்து கூறுகின்றார்கள். திருநாவுக்கரசு பெருமான் 6ஆம் திருமுறையில சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான பாடல். முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள் மூர்த்தி, அவன் இருக்கும் வண்ணம் கேட்டாள். பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டாள், பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானாள். அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தாள், அகன்றாள் அகலிடத்தார் ஆச்சாரத்தை. தன்னை மறந்தாள் தன்னாமம் கெட்டாள், தலைப்பட்டாள் நங்கை தலைவன் தாழே. பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டாள், பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானாள். அந்த பிச்சிங்கிறது தான் இங்க பிச்சு.
அந்த பெருமானிடத்திலேயே அவள் பேரன்பு கொண்டவளாக அவள் ஆகிவிடுகின்றாள். அதாவது பித்தி அப்படின்னு அதை சொல்லுவாங்க. அப்படியே அந்த பெருமானிடத்திலேயே அவள் பேரன்பு உடையவளாக, ஒரு பைத்தியம் போல, பெருமானிடத்தில் பேரன்பு கொண்ட ஒரு பைத்தியம் போல அந்த பெண் ஆகிவிடுகின்றாள். அதுதான் இந்த பாட்டுல சொல்றாங்க. அதைத்தான் மணிவாசக பெருமானும் என்னையும் அப்பெருமான் தன்னிடத்தில் பேரன்பு கொள்ளுமாறு செய்தான், அப்படிப்பட்ட பெரியவனுக்கு வணக்கம் அப்படின்னுட்டு இதுல கூறுகின்றார்கள். மேலும் மணிவாசக பெருமான் அருளி செய்த திருவாசகத்துல பார்க்கும்போது பாரார் விசும்பு உள்ளார் பாதாளத்தார் புறத்தார் ஆராலும் காண்டற்கு அறியான் எமக்கு எளிய பேராழல் தென்னன் பெருந்துரையான் பிச்சு ஏற்றி வாரா வழியருளி வந்து என் உளம்புகுந்த ஆரா அமுதாய் அலைகடல்வாய் மீன் விசிறும் பேராசை வாரியனை பாடுதுங்கான் அம்மானாய். பெருந்துரையான் பிச்சு ஏற்றி, அந்த திருப்பெருந்துரையான் தன்னிடத்தில் பேரன்பு கொண்டவனாக என்னை அவன் ஆக்கினான். அதான் பெருந்துரையான் பிச்சு ஏற்றி, அதான் பிச்சு எமை ஏற்றிய அப்படின்னுட்டு அதே மாதிரி திருவாசகத்துல சொல்கின்றார்கள். அதிலே இன்னொரு பாட்டிலையும் சொல்லும்போது கல்லாமணத்து கடைப்பட்ட நாயேனை வல்லாளல் தன்னன் பெருந்துரையான் பிச்சு ஏற்றி கல்லை பிசைந்து கனியாக்கி தன் கருணை வெள்ளத்து அழுத்தி வினை கடிந்த வேதியனை தில்லை நகர்வுக்கு சிற்றம்பலம் மண்ணும் ஒல்லை விடையானை பாடுதுங்கான் அம்மானாய். பெருந்துரையான் பிச்சு ஏற்றி, அந்த திருப்பெருந்துறையில் இருக்கக்கூடிய பெருமான் அவனிடத்தில் நான் பேரன்பு கொள்ளுமாறு என்னை பைத்தியமாக ஆக்கினான், பிச்சு ஏற்றி. அதன் காரணமாக கல்லை பிசைந்து கனியாக்கி, கல் போல என்னுடைய நெஞ்சம் இருக்கின்றது, அதை கனிவித்தான் அப்படின்னுட்டு மணிவாசக பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் அதே திருவாசகத்துல பார்த்தீங்கன்னா பெரும் பெருமான் என் பிறவியை வேறறுத்து பெரும் பிச்சு தரும் பெருமான் சதுரப் பெருமான் என் மனத்தினுள்ளே வரும் பெருமான் மலரோ நெடுமால் அறியாமல் நின்ற அரும் பெருமான் உடையாய் அடியேன் முன்னடைக்கலமே. என் பிறவியை வேறறுத்து பெரும் பிச்சு தரும் பெருமான், மிகப்பெரிய அந்த என்னுடைய பிறவியை வேரோடும் களைந்து மிகுந்த பேரன்பினை என் மீது அருளும் பெருமான், அவனிடத்தில் நான் அன்பு கொள்ளுமாறு செய்யக்கூடிய அந்த பெருமானாக அந்த பெருமான் இருக்கின்றார் அப்படின்னுட்டு மணிவாசகர் கூறுகின்றார். அப்படி அவனிடத்தில் பேரன்பு நான் கொள்ளுமாறு, அந்த பேரன்பை உடையவனாக நான் ஆகுமாறு என்னை செய்த அந்த பெருமான், அப்படிப்பட்ட பெரியோன், அப்படிப்பட்ட பெரியோனுக்கு வணக்கம் அப்படிங்கிறாங்க. அடுத்து நீற்றோடு தோற்ற வல்லோன் போற்றி. இதுல பெரியோன் அவன் எல்லாரையும் விட பெரியவன். பெரியோன் ஒருவன் கண்டுகொள் என்றுவன் பெய்களல் அடிகாட்டி பெரியேன் என்றென்று அருளிய அருளும் பொய்யோ அப்படிங்கிறாரு. என்ன அது? அப்படிப்பட்ட பெரியவன். நீற்றோடு தோற்ற வல்லோன் போற்றி. சுவாமி திருநீறு அணிந்த மேனியோடு நமக்கு எதிரில் தோன்றக்கூடிய வல்லமை வாய்ந்தவன். அப்படிப்பட்ட அந்த பெருமானுக்கு வணக்கம். அப்ப திருநீறு என்பது நம்முடைய சமயத்தில் உள்ள ஒரு முக்கியமான ஒரு புனித பொருள். திருநீர் அம்பிகையினுடைய உருவமாக இருக்கக்கூடியது திருநீரு. அத ஞானசம்பந்த பெருமான்
2ஆம் திருமுறையில சொல்லும்போது எப்படி சொல்றாங்க? ராவணன் மேலது நீரு எண்ணத் தகுவது நீரு, பராவணம் ஆவது நீரு பாவம் மறுப்பது நீரு, தராவணம் ஆவது நீரு தத்துவம் ஆவது நீரு, அராவணங்கும் திருமேனி ஆலவாயான் திருநீரே. அப்படி அந்த திருநீரானது பராவணம் ஆவது நீர். அம்பிகையினுடைய உருவமாகவே அந்த திருநீரு இருக்கின்றது அப்படிங்கிறாங்க. அடுத்து அந்த திருநீரை பொலிந்த அந்த திருவுருவத்தை நாம் கண்டால் இந்த உலகத்துல இனிமேல் பிறவி வேண்டுமா அப்படிங்கிற மாதிரி திருநாவுக்கரசு பெருமான் கேட்கின்றார்கள். குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமின் சிரிப்பும் பனித்த சடையும் பவழம் போல் மேனியில் பால் வெண்ணீரும் இனித்தமுடைய எடுத்த பொற்பாதமும் காணப் பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே. பவளம் போல் மேனியில் பால் வெண்ணீரும், அந்த சிவந்த மார்பில் அந்த பால் போன்ற திருநீற்றை அணிந்திருக்கின்றான். அதை காண பெற்றால், அதை தோற்ற வல்லோம், அந்த தோற்றத்தை நாம் கண்டோம் என்றால் இந்த பூமியில நாம இன்னும் எத்தனை பிறவினாலும் பிறக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். அப்படி பட்ட அந்த திருநீர் அணிந்த திருமேனியை உடையவனாக பெருமான் இருக்கின்றார். இத திருநாவுக்கரசு பெருமான் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஆறாம் திருமுறையில சொல்லும்போது வண்ணங்கள் தாம்பாடி வந்து நின்று வலி செய்து வளை கவர்ந்தார் வகையால் நம்மை கண்ணம்பால் நின்று எய்து கனல பேசி கடியதோர் விடையேறி காபாலியார் சுண்ணங்கள் தாம் கொண்டு துதைய பூசி தோலுடுத்து நூல் போன்று தோன்ற அண்ணலார் போகின்றார் வந்து காணீர் அழகியரே ஆமாத்தூர் ஐயனாரே. இது ஒரு அகப்பொருள் துறையில உள்ள திருத்தாண்டகம். அந்த பெருமான் சுண்ணங்கள் தாம் கொண்டு துதைய பூசி, திருநீர், அந்த திருநீற்றை உடம்பெல்லாம் பூசி இருக்கின்றார். தோல் உடுத்து நூல் பூண்டு தோன்ற தன்னுடைய உருவத்தை நான் பார்க்குமாறு அப்படியே தோற்றுவிக்கின்றார். நான் அந்த பெருமானினுடைய திருவுருவத்தை கண்ணால் காண்கின்றேன். அப்படி அந்த திருஆமாத்தூர் ஐயனார் இப்படி செல்கின்றார் அப்படின்னுட்டு ஒரு அகப்பொருள் துறையாக சுண்ணங்கள் தாம் கொண்டு துதைய பூசி தோன்ற அண்ணலார் போகின்றார். அதான் நீற்றோடு தோற்ற வல்லோன் அப்படிங்கிறது. அதே பதிகத்துல 2வது பாடல் பார்த்தீங்கன்னா, வெந்தார் வெண் பொடி பூசி வெள்ளை மாலை விரிசடை மேல் தாம் சூடி வீணை ஏந்தி கந்தாரம் தாமுரலா போக நிற்க கரை சேர் மணிமிடற்றீர் ஊர் ஏதென்றேன் நொந்தார் போல் வந்து எனது இல்லேபுக்கு நுடங்கேர் இடைமடவாய் நம்மூர் கேட்கில் அந்தாமரை மலர்மேல் அழிவண்டு யாழ்சை ஆமாத்தூர் என்று அடிகள் போகினாரே. வெந்தார் வெண்பொடி பூசி, அந்த திருநீற்று பொடியை உடம்பெல்லாம் பூசி என்னுடைய உள்ளத்தை கவருவதற்காக என்னுடைய வீட்டுக்கு வந்தார். நான் உங்க ஊர் எது அப்படின்னு சொல்லி கேட்டேன். திரு ஆமாத்தூர் தான் என் ஊரு அப்படின்னுட்டு அந்த பெருமான் சென்றார். அதான் வெந்தார் வெண்பொடி பூசி இல்லே புக்கு வந்தார் வந்து அப்படின்னுட்டு அதான் நீற்றோடு தோற்ற வல்லோன். இந்த 2வது பாட்டிலையும் அதை சொல்றாங்க. அதே பதிகத்துல 4வது பாடல் பார்த்தீங்கன்னா,
பசைந்த பல பூதத்தர் பாடல் ஆடல் படனாகக் கச்சையார் பிச்சைக்கென்றங்கு இசைந்ததோர் இயல்பினர் எரியின் மேனி இமயா முக்கண்ணினர் நால்வேதத்தர் பிசைந்த திருநீற்றினர் பெண்ணோர் பாகம் பிரிவு அறியா பிஞகனார் தென்னீர் கங்கை அசைந்த திருமுடியர் அங்கை தீயர் அழகியரே ஆமாத்தூரையனாரே. தான் கண்ட அந்த பெருமானை வர்ணிக்கின்றாள் அந்த பெண். பிசைந்த திருநீற்றினர், அப்படி தண்ணீரை விட்டு குழைத்து பிசைந்து திருநீற்றை அணிந்த பெருமான் அப்படின்னுட்டு அந்த பெருமானை பற்றி கூறப்படுகிறது. மேலும் அதே பதிகத்துல பாத்தீங்கன்னா, வீருடைய ஏரேறி நீரு பூசி வெண்தோடு பெய்து இடங்கை வீணையேந்தி கூருடைய மடவாழ்வோர் பாகம் கொண்டு குழையாட கொடுகொட்டி கொட்டா வந்து பாருடைய படுதலைவோர் வெண் கையில் ஏந்தி பலிகொள்வார் அல்லர் படிரே பேசி ஆருடைய சடைமுடியம் அடிகள் போலும் அழகியரே ஆமாத்தூரையனாரே. வீருடைய ஏரேறி நீரு பூசி, திருநீற்றை பூசி வந்துட்டு பிச்சைக்குன்னு வந்துட்டு பிச்சை வாங்கிட்டு போக வேண்டியதானே. என்ன இப்ப படிரே பேசி அப்படியே பேசிக்கிட்டே இருக்கார். அப்படி என்னுடைய உள்ளத்தை கவர்ந்தவராக அந்த பெருமான் இருக்கின்றார். அவர் எப்படி இருக்கின்றார்? திருநீற்றை பூசி இருக்கின்றார் அப்படின்னுட்டு அந்த பெண் கூறுகின்றார். அடுத்த பாட்டு பார்த்தீங்கன்னா, கையோர் கபாலத்தர் மானின் தோலர் கருத்துடையர் நிறுத்தராய் காண்பார் முன்னே செய்ய திருமேனி வெண்ணீரு ஆடி திகழ் பொன் சடை முடிமேல் திங்கள் சூடி மெய்வொரு பாகத்து உமையை வைத்து மேவார் திரிபுரங்கள் வேவச் செய்து ஐயனார் போகின்றார் வந்து காணீர் அழகியரே ஆமாத்தூர் ஐயனாரே. செய்ய திருமேனி வெண்ணீரு ஆடி. அவருடைய சிவந்த திருமேனியில் திருநீற்றை பூசி அவர் வருகின்றார். ஐயனார் வருகின்றார். அவரை நீங்கள் எல்லாம் பாருங்கள். அதான் நீற்றோடு தோற்றவல்லோன். அந்த ஆமாத்தூரில் இருக்கக்கூடிய பெருமான் இப்படி அந்த செய்ய திருமேனி வெந்நீராடி வருகின்றார். அதான் நீற்றோடு தோற்ற வல்லோன் போற்றி அப்படின்னுட்டு இதுல மணிவாசக பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் அதே 6ஆம் திருமுறை திருத்தாண்டகத்துல சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, வடிவேறு திரிசூலம் தோன்றும் தோன்றும் வளர்சடை மேல் இளமதியம் தோன்றும் தோன்றும் கடியேறு கமல் கொன்றை கண்ணி தோன்றும் காதில் வெண் குழைதோடு கலந்து தோன்றும் இடியேறு கழிற்று உரிவை போர்வை தோன்றும் எழில் திகழும் திருமேனி திருமுடியும் இலங்கி தோன்றும் பொடியேறு திருமேனி பொலிந்து தோன்றும் பொழில் திகழும் பூவனத்து எம் புனிதனார்க்கே. பொடியேறு திருமேனி பொலிந்து தோன்றும். அப்படி அந்த திருநீரெல்லாம் பூசி இருக்கக்கூடிய அந்த திருமேனி பொலிவோடு என்னுடைய கண்களுக்கு தோன்றும். அப்படிப்பட்ட திருப்பூவனத்தில் இருக்கக்கூடிய பெருமானாக அந்த பெருமான் இருக்கின்றார். அதான் அந்த பொடியேறி திருமேனி பொலிந்து தோன்றுங்கிறது தான் இங்க நீற்றோடு தோற்ற வல்லோன் போற்றி அப்படின்னுட்டு மணிவாசக பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் அதே 6ஆம் திருமுறையில பார்த்தீங்கன்னா, நீற்றினையும் நெற்றிமேல் இட்டார் போலும் நீங்காமே வெள்ளெலும்பு பூண்டார் போலும் காற்றினையும் கடிதாக நடந்தார் போலும் கண்ணின் மேற்கண் ஒன்று உடையார் போலும் கூற்றினையும் குறைகடலால் உதைத்தார் போலும் கொல்பொலித்தோல் ஆடை குழகரு போலும் ஆற்றினையும் செஞ்சடை மேல் வைத்தார் போலும் அணி ஆரூர் திருமூலட்டானாரே. நீற்றினையும் நெற்றி மேல் இட்டார் போலும்.
அந்த திருநீற்றை நெற்றியில அழகாக அணிந்திருக்கக்கூடிய பெருமான். அப்படிப்பட்ட பெருமான் அந்த திருநீற்றோடு நமக்கு எதிரில் தோன்றக்கூடியவனாக அவன் இருக்கின்றான் அப்படின்னுட்டு நாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் அதே பதியத்துல பாத்தீங்கன்னா, இந்திரத்தை இனிதாக ஈந்தார் போலும் இமையவர்கள் வந்து இறைஞ்சும் இறைவர் போலும் சுந்தரத்த பொடிதன்னை துதைந்தார் போலும் தூத்தாய திருமேனி தோன்றல் போலும் மந்திரத்தை மனத்துள்ளே வைத்தார் போலும் மானாகம் நானாக வளைத்தார் போலும் அந்திரத்தே அணியானஞ்சுண்டார் போலும் அணியாரூர் திருமூலட்டானனாரே. சுந்தரத்த பொடிதன்னை துதைந்தார் போலும் அந்த அழகிய திருநீற்றை அவர் அணிந்திருக்கின்றார். அதனால் தூத்தாய திருமேனி தோன்றல் போலும் தூய்மை பொருந்திய அந்த திருநீறு அணிந்த திருமேனி நமக்கு தோன்றுகிறது. தோன்றல் போலும் அதைத்தான் நீற்றோடு தோற்ற வல்லோன் அப்படின்ட்டு இதுல கூறுகின்றார்கள். அதே பதியத்துல அடுத்த பாட்டு பார்த்தீங்கன்னா, பிண்டத்தை காக்கும் பிரானார் போலும் பிறவி இரவி இலாதார் போலும் முண்டத்து முக்கண் உடையார் போலும் முழு நீரு பூசும் முதல்வர் போலும் கண்டத்து இறையே கருத்தார் போலும் காழத்தி காரோணம் மேயார் போலும் அண்டத்துக்கு அப்புறமாய் நின்றார் போலும் அணியாரூர் திருமூலட்டானனாரே. முண்டத்து முக்கண் முழுநீரு பூசும் முதல்வர் போல் உடம்பெல்லாம் திருநீற்றை பூசி இருக்கக்கூடிய அந்த முதல்வராக அந்த பெருமான் இருக்கின்றார் அப்படின்னுட்டு நாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் அதே திருத்தாண்டகத்துல சொல்லும்போது பாத்தீங்கன்னா, நீற்றவன்கான் நீராகி தீயானான்கான் நிறைமழுவும் தமருகமும் எரியும் கையில் தோற்றவன்கான் தோற்ற கேடு இல்லாதான்கான் துணையிலிகான் துணையென்று தொழுவார் உள்ளம் போற்றவன்கான் புகழ்கள் தம்மை படைத்தான் தான்கான் பொரியரவும் விரிசடை மேற்புணலும் கங்கை ஏற்றவன்கான் எழிலாரும் பொழிலார் கச்சி ஏகம்பன்கான் அவன் என் எண்ணத்தானே. நீற்றவன் கான் திருநீற்றை அணிந்தவனாக அவன் இருக்கின்றான். நடராஜன் சார் உங்க இது சவுண்ட்ல இருக்கு, ஆஃப் பண்ணிருங்க. நீற்றவன் கான் திருநீற்றை அணிந்தவனாக இருக்கின்றான், அவனை நீங்கள் தரிசனம் செய்யுங்கள். கான் அப்படின்னா தரிசனம் செய்யுங்கள். அதுதான் இங்க நீற்றோடு தோற்ற வல்லோன் அப்படின்னுட்டு மணிவாசகர் பெருமானும் கூறுகின்றார்கள். மேலும் அதே 6ஆம் திருமுறை திருத்தாண்டகத்துல பாத்தீங்கன்னா, விளைத்த பெரும்பத்தி கூற நின்று மெய்யடியார் தம்மை விரும்பக் கண்டேன் இழைக்கும் கதனாக மேனி கண்டேன் என்பின் கலம் திகழ்ந்து தோன்றக் கண்டேன் திளைக்கும் திருமார்பில் நீரு கண்டேன் சேனார் மதில் 3 பொன்ற அன்று வளைத்த வரிசிலையும் கையில் கண்டேன் வாய்மோர் அடிகளை நான் கண்டவாறே. திளைக்கும் திருமார்பில் நீரு கண்டேன், அவனுடைய மார்பில் திருநீற்றை நான் கண்டேன். அவன் அந்த நீற்றோடு தோற்ற வல்லோனாக இருப்பதனால் அவனுடைய அந்த மார்பில் திருநீற்றை நான் கண்டேன் அப்படின்னுட்டு திருநாவுக்கரசு பெருமான் இதில் கூறுகின்றார்கள். மேலும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 7ஆம் திருமுறையில சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, துணிப்படும் உடையும் சுண்ண வெண்ணீரும் தோற்றமும் சிந்தித்து காணில் மணிப்படு கண்டனை வாயினால் கூறி மனத்தினால் தொண்டனே நினைவேன் பணிப்படும் அரவம் பற்றிய கையர் பாச்சிலாச்சிராமத்து எம் பரமர் பிணிப்பட ஆண்டு பணிப்பிலராகில் இவரலாது இல்லையோ பிரானார்.
துணிப்படும் உடையும் சுண்ண வெந்நீரும் தோற்றமும் சிந்தித்து காணில். அந்த பால் போன்ற அந்த சுண்ணாம்பு போன்ற அந்த வெண்மையான திருநீற்றை அணிந்த அந்த தோற்றத்தை நான் சிந்தித்து பார்த்தேன். அப்போ அதுதான் இங்க நீற்றோடு தோற்றவல்லோன். சிந்தித்து தோற்றமும் சுண்ண வெந்நீரும் தோற்றமும் சிந்தித்து காணில் அப்படின்னுட்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த பாடலில் கூறுகின்றார்கள். மேலும் அதே 7ஆம் திருமுறையில சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, நீற்றாருமேனியராய் நினைவார்தம் உள்ளத்தே நிறைந்து தோன்றும் காற்றானை தீயானை கதிரானை மதியானை கருப்பரியலோர் கூற்றானை கூற்றுதைத்து கோல்வளையாள் அவளோடும் கொகுடி கோயில் ஏற்றானை மனத்தினால் நினைந்த போது அவர் நமக்கு இனியவாறே. நீற்றாரும் மேனியராய் நினைவார்தம் உள்ளத்தே நிறைந்து தோன்றும். அவரை யாரெல்லாம் நினைக்கின்றார்களோ அவர்களுடைய உள்ளத்தில் திருநீறு பூசிய மேனி உடையவராக அவர் நிறைந்து தோன்றும். அவர்களுடைய உள்ளத்தில் நிறைந்து தோன்றுவார். அதான் நீற்றோடு தோற்றவல்லோன் அப்படின்ட்டு. மேலும் அதே பதிகத்துல இன்னொரு இடத்துல சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, பொடியேறு திருமேனி பெருமானை பொங்கரவ கச்சையானை கடினாரும் பூம்பொய்கை கயல் வாழை குதிகொள்ளும் கருப்பரியலோர் கொடியேறி வண்டினமும் தன் தேனும் பண் செய்யும் கொகுடி கோயில் அடியேறு கழலானை நினைந்த போது அவர் நமக்கு இனியவாறே. பொடியேறு திருமேனி பெருமானை நினைந்த போது அவர் நமக்கு இனியவாறு. அப்போ அந்த திருநீர் அணிந்த திருமேனி உடைய அந்த பெருமானை அந்த கோலத்தோடு நாம் மனதில் நினைத்தோம் என்றால் அந்த நீற்றோடு அவன் நமக்கு எதிரில் தோன்றக்கூடிய வல்லமை வாய்ந்தவனாக இருக்கின்றார். அவர் நமக்கு இனிமையானவராக இருக்கின்றார் அப்படின்றது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கூறுகின்றார்கள். அதே கருத்தை தான் மணிவாசக பெருமானும் திருநீர் அணிந்த கோலத்தோடு நமக்கு எதிரில் அவன் தோன்றக்கூடிய வல்லவனாக அவன் இருக்கின்றான் அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, நாற்றிசை நடப்பன நடாஐ கிடப்பன கிடாஐ நிற்பன நிறீ அப்படின்ட்டு எல்லா திசைகளிலும் 4 திசைகளிலும் நடக்கக்கூடியவற்றை நடத்தியும் கிடக்கக்கூடியவற்றை கிடத்தியும் நிற்கக்கூடியவற்றை நிற்கவும் செய்யக்கூடியவனாக இருக்கின்றான் அந்த இறைவன் அப்படின்ட்டு. இதுல நடப்பன அப்படிங்கிறது சரம், உயிர்கள். எறும்பு முதல் மனிதன், யானை ஈராக அப்படின்னு சொல்லுவாங்க. எறும்பு முதல் மனிதன் ஈராக உடைய அந்த உயிர் கூட்டங்கள். நிற்பன அப்படிங்கிறது அச்சரம், அதாவது மலை, மரம் போன்ற உயிர்கள். கிடப்பன அப்படிங்கிறது செயல் இல்லாதது, உயிர் இல்லாத பொருட்கள். இப்படி பல்வேறு வகையான எல்லா பொருள்களையும் அவன் படைத்தவனாக இருக்கின்றான். அப்படியாதான் சராச்சரம் அப்படிங்கிறதான் இதுல மணிவாசக பெருமான் இப்படி கூறுகின்றார். நாம சராச்சரம்னு சொல்றோம்ல, சரம் பிளஸ் அச்சரம் சராச்சரம். அது அப்போ அந்த 4 திசைகளிலும் நடக்கக்கூடியவற்றை நடக்கச் செய்தும் கிடக்கக்கூடியவற்றை கிடக்கச் செய்தும் நிற்கக்கூடியவற்றை நிற்கச் செய்தும் அந்த பெருமான் அருளுகின்றார் அப்படின்ட்டு இதுல சொல்லப்படுகிறது. இத திருநாவுக்கரசு பெருமான் 6ஆம் திருமுறையில சொல்லும்போது பார்த்தீங்கன்னா,
திருத்தாண்டகத்துல சொல்லும்போது நிலந்தரத்து நீண்டுருவம் ஆன நாளோ நிற்பனவும் நடப்பனவும் நீயேயாகி கலந்து உரைக்க கற்பகமாய் நின்ற நாளோ காரணத்தால் நாரணனை கற்பித்து அன்று வலம் சுருக்கி வல்லசுரர் மாண்டு வீழ வாசுகியை வாய்மடுத்து வானோர் உய்ய சலந்தரனை கொல்வதற்கு முன்னோ பின்னோ தன்னாரூர் கோயிலா கொண்ட நாளே. நிற்பனவும் நிலந்தரத்து நீண்டு உருவம் ஆன நாளோ நிற்பனவும் நடப்பனவும் நீயே ஆகி, அப்படி அந்த நிற்பது நடப்பதும் அதை செலுத்தக்கூடியவனாக நீயே இருக்கின்றாய் அப்படிங்கிறத இதுல திருநாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் அதே 6ஆம் திருமுறை திருத்தாண்டகத்துல பாத்தீங்கன்னா துறந்தானை அறம்புரியா துரிசரு தம்மை தோத்திரங்கள் பல சொல்லி வானோர் ஏத்த நிறைந்தானை நீர்நிலம் தீவெளி காற்று ஆகி நிற்பனவும் நடப்பனவும் ஆயினானை மறந்தானை தன்னினையா வஞ்சர் தம்மை அஞ்செழுத்தும் வாய்நவில வல்லோர்க்கு என்றும் சிறந்தானை திருநாகேச் சரத்துழானை சேராதார் நன்னெறிக்கண் சேராதாரே. நிற்பனவும் நடப்பனவும் ஆகினானை, இதுல நீர்நிலம் தீவெளி காற்று ஆகிங்கிறது தான் இங்க இந்த கிடப்பன. அந்த நிற்பனவும் நடப்பனவும் அப்படிங்கிறது, நடப்பனங்கிறது உயிர்கள், நிற்பனங்கிறது அந்த அச்சரம் மலை மரம் போன்ற இவைகளெல்லாம். அப்படி அந்த நிற்பனவும் நடப்பனவுமாக இருந்து அவற்றை இயக்கக்கூடியவனாக அவன் இருக்கின்றான் அப்படின்னுட்டு இதுல திருநாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் அதே திருத்தாண்டகத்துல பாத்தீங்கன்னா கந்தமலர் கொன்றையணி சடையான் தன்னை கதிர்விடுமாமணி பிறங்கு கனகச்சோதி சந்தமலர் தெரிவை ஒரு பாகத்தானை சராச்சரணற்றாயானை நாயேன் முன்னை பந்தமறுத்து ஆளாக்கி பணிகொண்டு ஆங்கே பண்ணிய நூல் தமிழ் மாலை பாடுவித்து என் சிந்தை மயக்கு அறுத்த திரு அருளினானை செங்காட்டம் குடியதனில் கண்டேன் நானே. சராச்சர நற்றாயானை, அந்த சராச்சரம்தான் இங்க நிற்பன நடப்பன. அப்படி அந்த அச்சரம் பிளஸ் அச்சரம் சராச்சரம், அந்த சராச்சரங்களுக்கெல்லாம் தாயாக இருக்கக்கூடியவனை, அவைகளை செலுத்தக்கூடியவனை அப்படின்னுட்டு இதுல திருநாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் அதே திருத்தாண்டகத்துல பார்த்தீங்கன்னா நிற்பனவும் நடப்பனவும் நிலனும் நீரும் நெருப்பினொடு காற்றாகி நெடுவானாகி அற்பமொடு பெருமையுமாய் அருமையாகி அன்புடையார்க்கு எளிமையதாய் அளக்கலாகா தற்பரமாய் சதாசிவமாய் தானும் யானும் ஆகின்ற தன்மையனை நன்மையோடும் பொற்புடைய பேசக்கடவோம் பேயர் பேசுவன பேசுதுமே பிழையற்றோமே. நிற்பனவும் நடப்பனவும் ஆகி அவைகளை செலுத்தக்கூடியவனாக அந்த பெருமானே இருக்கின்றார் அப்படின்னுட்டு திருநாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 7ஆம் திருமுறையில சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இலங்கையர்கோன் சிரம்பத்தோடு 20 தின்தோழும் இற்றலர ஒற்றை விரல் வெற்பதன் மேல் மூன்றே நிலங்கிழர் நீர் நெருப்பொடு காற்று ஆகாசம் ஆகி நிற்பனவும் நடப்பனவாம் நின்மலன் ஊர்வினவில் பலங்கள் பல நிறைவுந்தி பருமணி பொன்கொழித்து பாதிரி சந்து அகிலினோடு கேதகையும் பருகி கலங்கு புனல் அலம்பி வரும் அரிசிலின் தென்கரை மேல் கயல் புகழும் வயல் புடை சூழ் கலைய நல்லோர் காணே.
நிற்பனவும் நடப்பனவாம் நின்மலன் ஊர் வினவில். அந்த நிற்பனவும் நடப்பனவுமாகவே அந்த அவற்றை செலுத்தி கொண்டிருக்கின்றான் இந்த பெருமான் அப்படின்ட்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கூறுகின்றார்கள். மேலும் அதே 7ஆம் திருமுறையில பார்த்தீங்கன்னா, பொறுமேக முகிலாகி ஒத்துலகம் தானாய் ஊர்வனவும் நிற்பனவும் ஊழிகளும் தானாய் பொறுமேவு கடலாகி பூதங்களைந்தாய் புனைந்தவனை பொன்னியனை பொறிசடையினானை திருமேவு செல்வத்தார் தீமூன்றும் வளர்த்த திருத்தக்க அந்தணர்கள் ஓது நகர் எங்கும் கருமேதி செந்தாமரை மேயும் கழனி காணாட்டு முள்ளூரில் கண்டு தொழுதேனே. ஊர்வனவும் நிற்பனவும் ஊழிகளும் தானாய். அப்படி ஊர்வனவும் நிற்பனவுமாகவே இருந்து அவற்றை செலுத்தக்கூடியவனாக அந்த பெருமான் இருக்கின்றார் அப்படின்னுட்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கூறுகின்றார்கள். மேலும் திருமூலர் அருளிய திருமந்திரத்தில் சொல்லும்போது, ஆனந்தம் ஆடரங்கு ஆனந்தம் பாடல்கள் ஆனந்தம் பல்லியம் ஆனந்தம் வாட்சியம் ஆனந்தமாக அகில சராச்சரம் ஆனந்தம் ஆனந்த கூத்துகந்தானுக்கே. பெருமான் ஆனந்த கூத்து ஆடுகின்றான். ஆகையினால் இந்த அகில சராச்சரமும் அந்த நிற்பனவும் நடப்பனவுமே ஆனந்தமாக இருக்கின்றது. அந்த ஆனந்தத்தில் திளைக்க செய்கின்றார் இறைவன் அப்படின்ட்டு இதுல சொல்லப்படுகிறது. மேலும் தேவர் சுரர் நரர் சித்தர் வித்தியாதரர் மூவர்கள் ஆதியின் 33 தாபதர் சத்தர் சமயம் சராச்சரம் யாவையும் ஆடிடும் எம்மிரை ஆடவே. எங்கள் சிவபெருமான் ஆடும்போது எல்லோரும் ஆடுகின்றார்கள், சராச்சரமும் ஆடுகின்றது. உயிர்கூட்டங்களும் அந்த சரம் அச்சரம் என்கின்ற அந்த உயிர்கூட்டங்கள் எல்லாம் எறும்பு முதல் அந்த மனிதன் வரைக்கும் அந்த மலை மரங்கள் எல்லாமே ஆடுகின்றது அப்படின்ட்டு அதான் சராச்சரம் யாவையும் ஆடிடும் எம்மிரை ஆடவே. அவற்றை செலுத்தக்கூடியவனாக அவன் இருக்கின்றான். அதே திருமந்திரத்துல பாத்தீங்கன்னா, தத்துவம் ஆட சதாசிவம் தானாட சித்தமும் ஆட சிவசக்தி தானாட வைத்த சராச்சரம் ஆட மறையாட அத்தனும் ஆடினான் ஆனந்த கூத்தே. வைத்த சராச்சரம் ஆட, கொஞ்சம் வினைகளை கொடுத்து நம்மளை எல்லாம் அனுப்பி வைக்கிறான். அதற்கு தனுகரண புவன போகங்களை எல்லாம் தந்து அனுப்பி வைக்கிறான். போயிட்டு வா, கொஞ்சம் வினையை கழிச்சிட்டு வாங்க. அதான் வைத்த சராச்சரம். அப்படி அந்த சராச்சரங்கள் எல்லாம் ஆடுகிறது. இறைவனும் ஆனந்த கூத்து ஆடும்போது இந்த சராச்சரங்களும் ஆடுகிறது அப்படின்னுட்டு அவன் நம்மை இயக்குகிறான் அப்படின்னுட்டு இதுல சொல்லப்படுகிறது. மேலும் 11ஆம் திருமுறையில சொல்லும்போது, பட்டினத்து பிள்ளையார் அருளி செய்த கோயில் நான்மணி மாலை அதுல ஆளென புதிதின் வந்தடைந்திலம் அத்தனின் அப்படின்னுட்டு அந்த பாட்டு ஆரம்பிக்கும். அதுல 30வது வரியில பாத்தீங்கன்னா, அதாவது நுரையும் திரையும் நொப்புரு கொட்பும் வரையில் சீகர வாரியும் குறைகடல் பெருத்தும் சிறுத்தும் பிறங்குவ தோன்றி எண்ணிலவாகி இருங்கடல் அடங்கும் தன்மை போல சராச்சரம் அனைத்தும் நின்னிடை தோன்றி நின்னிடை அடங்கும். நீ ஒன்றினும் தோன்றாய் ஒன்றினும் அடங்கா. இந்த சராச்சரங்கள் எல்லாமே உன்னிடத்தில் தோன்றி உன்னிடத்திலேயே அடங்கும். எப்படி கடல்ல நொங்கு நுரை அலை எல்லாம் கடைசியில கடலாகவே அது இருக்கு பார்த்தீங்களா, கடலுக்குள்ளே அது அடங்கும்.
அதுபோல இந்த சராச்சரங்கள் அனைத்தும் உன்னிடத்திலேயே தோன்றி உன்னிடத்திலேயே அடங்கும். நீ எதிலும் தோன்ற மாட்டாய், எதிலும் அடங்க மாட்டாய் அப்படிங்கிற இதுல இதை அந்த சராச்சரத்தை பற்றி 11ஆம் திருமுறையில சொல்லப்படுகிறது. மேலும் சேக்கிழார் அருளிய பெரிய புராணத்துல பார்த்தீங்கன்னா அதாவது ஆனாய நாயனார் குழல் ஊதுகின்றார். அந்த சராச்சரங்கள் எல்லாம் அந்த குழல் இசையில் அப்படியே தன்னை மறந்து இருக்கின்றது. அப்படி அந்த சராச்சரங்களுக்கெல்லாம் செலுத்தக்கூடியவனாக இருக்கின்றான் அப்படின்ட்டு. இவ்வாறு நிற்பனவும் சரிப்பனவும் இசைமயமாயே மெய்வாழும் புலன் கரண மேவில் ஒன்றாயினவால் மொய்வாச நரும் கொன்றை முடிச்சடையார் அடித்தொண்டர் செவ்வாயின் மிசை வைத்த திருக்குழல் வாசனை ஒருக்க. அந்த ஆனாய நாயனார் வாசித்த அந்த வேங்குழலினுடைய இசை அந்த நிற்பனவும் சரிப்பனவும் ஆகிய அந்த சராச்சரங்களையே இசைமயமாக ஆக்குகிறது. அதனால அடியார் ஆட்டுவிக்கின்றார். அடியார் ஆட்டுவித்தால் என்ன, இறைவன் ஆட்டுவித்தால் என்ன, அவைகள் அப்படியே அந்த இசைமயமாக இருக்கின்றது. அடுத்து அதே பெரிய புராணத்துல இன்னொரு பாட்டுல பாத்தீங்கன்னா கம்பர் காதலி தழுவமை குழையக் கண்டு நிற்பவும் சரிப்பவுமான உம்பரே முதல் யோனிகள் எல்லாம் உயிரும் யாக்கையும் குருகி ஒன்றாகி எம்பிராட்டிக்கு மெல்லியரானார் என்றும் ஏகம்பர் என்று எடுத்து ஏத்த வம்புலாமலர் நிறைய விண்பொழிய கம்பையாறு முன் வணங்கியது அன்றே. கம்பையாறு பெருகி கொண்டு வருகிறது காஞ்சிபுரத்தில். அம்பிகை பயத்தினால் சுவாமியை தழுவிக் கொள்கின்றார். சுவாமி தன்னுடைய உடம்பில் அந்த அடையாளங்களை எல்லாம், வளையல் அடையாளங்களை எல்லாம் காண்பிக்கின்றார். இப்படி அந்த அம்பிகை இறைவனை தழுவியதைக் கண்டு நிற்பவும் சரிப்பவுமான அந்த சராச்சரங்கள் எல்லாமே மகிழ்ச்சியில் ஆழ்ந்தது அப்படின்னுட்டு இதுல சொல்லப்படுகிறது. அப்படி அந்த 4 திசைகளிலும் நடக்கக்கூடியவற்றை நடத்துகின்றான் அந்த இறைவன். கிடக்கக்கூடியவற்றை கிடத்தி இருக்கின்றான் அந்த இறைவன். நிற்கக்கூடியவற்றை நிற்க வைத்து இருக்கின்றான் அந்த இறைவன். இப்படி அந்த சராச்சரங்களை அவன் செலுத்தி கொண்டு இருக்கின்றான் என்று மணிவாசகர் கூறுகின்றார்கள். என்று இந்த அளவில் சிந்தனையை நிறைவு செய்து மீண்டும் அடுத்த சிந்தனையில் இதனை நாம் தொடருவோம். ஹரஹர நம பார்வதி பதையே, ஹரஹர மகாதேவா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.